அதிகமா வரி செலுத்தின அல்லு அர்ஜுன் எவ்வளவு வரி கட்டியிருக்காருன்னு தெரியுமா? அல்லு அர்ஜுன் 2023, 24 நிதியாண்டுல 14 கோடி ரூபாய் வரி செலுத்தி தெலுங்கு திரையுலகத்திலேயே அதிக வரி செலுத்தின நபரா மாறியிருக்காரு. ஷாருக் கான் 92 கோடியும், தளபதி விஜய் 80 கோடியும் வரி செலுத்தி நாட்டோட முதல் 20 வரி செலுத்துறவங்கள்ல ஒருத்தரா மாறியிருக்காங்க. அல்லு அர்ஜுன் சமீபத்துல நடிச்ச புஷ்பா 2 படம் பாக்ஸ் ஆபீஸ்ல 1400 கோடிய தாண்டி இருக்கு. புஷ்பா 2 படத்துக்காக சம்பளம் மட்டும் இல்லாம படத்தோட வருவாயில அவருக்கு 40% பங்கும் கிடைச்சிருக்கு. திரைத்துறைக்கு அவர் ஆற்றிய வரி பொறுப்பும் பங்களிப்பும் பாராட்டுக்குரியதுதான். சுகுமார் இயக்கத்துல அல்லு அர்ஜுன் நடிப்புல போன 2021 வருஷம் வெளியான படம் புஷ்பா தி ரைஸ். படத்தோட ரொம்ப பெரிய வரவேற்பை தொடர்ந்து இப்போ 2வது பாகமான புஷ்பா 2 தி ரூல் வெளியாயிருக்கு. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் தயாரிக்க தேவிஸ்ரீ பிரசாத் இசையமைச்சிருக்கக்கூடிய இந்த படம் போன 5ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. அதுக்கு முன்னாடி நாள், அதாவது 4ஆம் தேதி ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய தியேட்டர்ல நைட் 10:30 மணிக்கு திரையிடப்பட்ட புஷ்பா 2 படத்தை பார்க்க அல்லு அர்ஜுன் போயிருக்காரு. இதனால தியேட்டர்ல ரசிகர்களோட கூட்டம் அலைமோத அங்க புஷ்பா 2 படம் பார்க்க வந்த ரேவதி அப்படிங்கிற 35 வயது பெண், அவங்களோட பையன் ஸ்ரீதேஜா, இவங்க 2 பேருமே கூட்ட நெரிசல்ல சிக்கிக்கிட்டாங்க. இதுல ரேவதி பரிதாபமா உயிரிழந்துட்டாங்க. அதுக்கப்புறமா அல்லு அர்ஜுன் மேல போலீசார் வழக்கு பதிவு செய்து போன 13ஆம் தேதி கைது செஞ்சாங்க. பின்னாடி ஜாமீன்ல அவரு வெளியே வந்துட்டாரு. அல்லு அர்ஜுன் கைது செய்யப்பட்டது புஷ்பா 2 படத்தோட வசூல்ல ரொம்ப பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு. அல்லு அர்ஜுன் கைது செய்யப்படுறதுக்கு முன்னாடி இருந்ததை விட கைதுக்கு அடுத்த நாள் சுமார் 74% வரைக்கும் வசூல் அதிகரிச்சிருக்கிறதா சொல்லப்படுது. இதுக்கப்புறமா விளம்பரத்துக்காக தான் அல்லு அர்ஜுன் கைது செய்யப்பட்டதா கூட சில பேர் கருத்து தெரிவிச்சிட்டு வராங்க. வெறும் 6 நாள்ல 1000 கோடிக்கும் அதிகமான வசூல் பண்ணி சாதனை படைச்சிருக்கு புஷ்பா 2. இதுவரைக்கும் 1409 கோடி வரைக்கும் வசூல் செய்யப்பட்டிருக்கு. சீக்கிரத்திலேயே 1500 கோடியை எட்டிடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது.